மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய கட்டடங்களை திறந்து வைத்து வருகிறார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். லோகோ ஸ்கிரீம் சாலையில் முதல்வர் உள்விளையாட்டு அரங்கம் திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ந்து புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் திறந்து வைத்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ராஜா தெருவில் பல்நோக்கு மைய கட்டடத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மாதவரம் பிரதான சாலையில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி கட்டடம் திறந்து வைக்கிறார். ராஜா தெருவில் பல்நோக்கு மைய கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் பாரிகார்த்திக். உங்களிடம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் மேலும் புதிதாக அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். அதன் அடிப்படையிலே கொளத்தூர் ராஜாஜி நகர் 8வது தெருவில் அருள்மிகு தேவியம்மாள் திருக்கோயிலில் இளங்கலையான் திருக்கோயில் சார்பில் 11.88 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மூத்த குடிமக்கள் உறைவிடத்தை திறந்து வைக்கிறார். மேலும் லோகோ ஸ்கிரீம் 1வது பிரதான சாலையில் முதல்வர் உள் விளையாட்டு ரங்கத்தையும் தற்போது முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். முதலமைச்சர்கள் உள் விளையாட்டு ரங்கத்தையும் தற்போது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் மாதவரம் பிரதான சாலையில் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய நடுநிலையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி கட்டிடத்தையும் முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். மேலும் ராஜா தெருவில் பல்நோக்கு மைய கட்டிடங்களையும் முதலமைச்சர்கள் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் முதலமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். பழைய திட்டங்களுக்கு திறந்து வைத்தும் புதிய திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் வருகிறார். அதன் அடிப்படையிலே கொளத்தூர் தொகுதிக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதிதாக பேருந்து நிலையங்கள் அமைத்தல், பேருந்து நிலைக்குடைகள் அமைத்தல், அதே போல புதிய பள்ளி கட்டிடங்கள், மீண்டும் உள் விளையாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர்கள் ஏற்கனவே அடிக்கல் நாட்டிய நிலையில் அந்த திட்டப்பணிகள் எல்லாம் முடிவுற்ற நிலையில் தற்போது முதலமைச்சர்கள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் முதலமைச்சர்கள் இன்றைய தினம் நலத்திட்ட உதவிகளும் வழங்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.